ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிலாவில் என்ன இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக எப்படி சந்திரயான் 3 ப்ராஜெக்டை இப்போ பண்ணிகிட்ருக்கோமோ அதே போல் கடலுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்காக சமுத்திரயான் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கோம். அமெரிக்காவோட ஓசன்கேட் நிறுவனத்தோட டைட்டன் சப்மெர்சிபிள் 3800 மீட்டர் ஆழத்தில் இருக்கிற டைட்டன் நீர்மூழ்கி கப்பலை பார்க்க போய் தான் அது ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் நம்ம இப்போ அனுப்ப போகிற இந்த மிஷனானது பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான ஆழம் 6000 மீட்டருக்கு போய் அங்கே என்ன இருக்குது கனிம வளங்கள் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகுது. ஓசன்கேட் டைட்டன் சப்மெர்சிபிள் அப்படின்னாலே நமக்கு லைட்டாக ஜர்க் ஆகும். ஏன்னா அப்போ நடந்த ஆக்சிடெண்ட்டில் 5 பேர் அட் அ டைமில் உடல் சிதறி இறந்து போனாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் தேவையா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு வரலாம். ஆனால் இந்தியா இதுக்காக தயாரிச்சிருக்கிற சப்மெர்சிபிளானது ஓசன்கேட் நிறுவனத்தோட டைட்டன் சப்மெர்சிபிளை விட பயங்கர ஸ்ட்ராங்கானது. இது ஃபுல்லாக டைட்டானியத்திலேயே பில்ட் பண்ணப்பட்டது. அது பார்த்திங்கன்னா டைட்டானியம் அண்ட் கார்பன் ஃபைபர் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஓவல் ஷேப்பில் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியா இப்போ தயாரிக்க போகிற இந்த சப்மெர்சிபிளானது பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் தயாரிக்க போகிறாங்க. இதனால் ப்ரெஷர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதனால் ப்ரெஷர் தாங்காமல் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சப்மெர்சிபிளுக்கு என்னென்ன சேஃப்டி டெஸ்ட் இருக்கோ எல்லா சேஃப்டி டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு தான் இதை கடலுக்கு அடியில் அனுப்ப போகிறாங்க. ஏற்கனவே கடலுக்கடியில் அதிகமான ஆழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சப்மெர்சிபிளை USA, ரஷ்யா, ஜப்பான், ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் அனுப்பி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இந்தியா 5வது நாடாக இப்போது இந்த சப்மெர்சிபிள் மத்சயா அப்படிங்கிற சப்மெர்சிபிளை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதற்காக 2021 இந்தியா மத்சயா 6000 அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சப்மெர்சிபிளை டிசைன் பண்ணினது யார் அப்படின்னா நியாட் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன்கேட் டெக்னாலஜி தான் இதற்கான டிசைன் எல்லாம் ஃபுல்லாக இந்தியாவிலேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்மே என்னென்னா கடலுக்கடியில் அதிகமான ஆழத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா 1000 மீட்டர்லேருந்து 5500 மீட்டருக்குள்ளே என்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சப்மெர்சிபிளை உருவாக்கியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் பாலிமெட்டாலிக் மேக்னீஸ் மாடியூல்ஸ், கேஸ் ஹைட்ரேட்ஸ், ஹைட்ரோதெர்மல் சல்ஃபைட்ஸ் அண்ட் கோபால் கிரஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா அதிகமான கடல் பரப்பை கொண்டிருக்கிறது. அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் மிக நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கிறது. ஸோ இது கடலுக்கு மேலே அல்ல கீழேயும் அதிகமான தனிமங்கள் ரிசோர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் ப்ளூ எக்கனாமி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4077 கோடி கொடுத்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கடலுக்கு அடியில் போய் அதிக ஆழத்தில் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கும். ஏற்கனவே இந்த டைட்டன் சப்மெர்சிபிள் கூட இந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தான் வெடித்து சிதறச்சு. ஸோ இதனால தான் இந்தியா இந்த சப்மெர்சிபிளை டிசைன் பண்ணும்போதே பயங்கர கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைட்டன் மாதிரி எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சீனா 2020 ஃபெண்டுசி அப்படிங்கிற ஒரு சப்மெர்சிபிளை 11000 மீட்டர் ஆழத்துக்கு அனுப்பி டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்தியா 5வது நாடாக இப்போது அண்டர் வாட்டர் சீ டெஸ்டிங்க்கு இந்த மத்சயா 6000 ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மத்சயா 6000 ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் இயர் 2024 டிசைன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்த டைட்டானோட வெளிப்புற அமைப்பு பார்த்திங்கன்னா காம்போசிட் மெட்டீரியலால் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால தான் ஆழ்கடலோட அழுத்தத்தை தாங்க முடியாமல் வெடிச்சு சிதறிச்சு. ஆனால் இந்த மத்சயா 6000ஓட அவுட் சைடு எல்லாமே ஃபுல்லாக டைட்டானியத்தால் தான் உருவாக்கியிருக்காங்க. அதுவும் 80 மில்லிமீட்டர் உருவாக்கியிருக்காங்க.
இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ப்ரெஷர் ஃபுல்லாமே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதனால் ஹை ப்ரெஷர்னால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. இதோட உள்புறத்தில் 3 பேர் அமர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அதோட இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், நெருக்கமாக உட்கார மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் அளவில் தான் இருக்கும். ஏற்கனவே ஜேம்ஸ் கேமரூன் யூஸ் பண்ண அந்த சப்மர்சிபிளும் இதே டிசைன் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 11,000 அடி ஆழத்துக்கு அது போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரியான டிசைன் தான் இப்போ இந்தியாவும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பல சேஃப்டி மெஷர்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்மர்சிபிளை 600 மீட்டருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக இதுக்கான டெஸ்ட்டும் நடந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த சப்மர்சிபிள் காணாமல் போயிடுச்சுன்னா 96 ஹவர்ஸ் வரைக்கும் அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கான ஆக்சிஜனையும் அதிகமாகவே வச்சுருக்காங்க. இதோட டோட்டல் ட்ராவல் டைமை பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸாக வச்சுருக்காங்க. கடலுக்கு அடியில் போகிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ், அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ், மறுபடியும் கடலுக்கு மேலே வரக்கு ஒரு 4 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 12 ஹவர்ஸ் அங்கேருந்து போயிட்டு வர்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. 96 ஹவர்ஸ் தேவையான ஆக்சிஜனும் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு சிந்தட்டிக் ஃபோமும் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த சிந்தட்டிக் ஃபோம் கடலோட மேற்பரப்பில் இருக்கும். அந்த சிந்தட்டிக் ஃபோமை இந்த மத்ஸ்யா 6000ஓட லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது காணாமல் போயிடுச்சுன்னா ஏற்கனவே டைட்டான் மாதிரி கடல் பூரா தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்தே எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரியான 6000 மீட்டர் ஆழத்துக்கு கீழான ரிசர்ச் அப்படின்னா கடலுக்கு அடியில் என்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நிலத்தில் மட்டும் இல்லாமல் நீருக்கடியிலும் பல்வேறு விதமான வளங்கள் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எக்கனாமியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக டூரிசமும் டெவலப் ஆகும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த டைட்டன் நிறுவனம் மூலமாக நீருக்கடியில் ட்ராவல் பண்ணாங்க. அதை மாதிரி இப்போ இந்த மத்ஸ்யா போன்ற ப்ராஜெக்ட் மூலமாகவும் நீருக்கடியை நிறைய பேரை ட்ராவல் பண்ண வைக்கலாம். அதன் மூலமாக சுற்றுலாத்துறைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கடற்கரையை ஒட்டி உள்ள 35% மக்களுக்கு இது ஒரு வாழ்வாதார மேம்பாட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்மர்சிபிள் வழியாக உங்களை ட்ராவல் பண்ண சொன்னால் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.